வியூவர்ஸ் 14th February 2024 அன்னைக்கு ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் JEE அதுக்கான ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கட் ஆஃப் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி ரேங்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க, இந்த கட் ஆஃப் எப்படி டிசைட் பண்ணுறாங்க, எந்த ரேங்க் அண்ட் கட் ஆஃப்க்கு எந்த மாதிரி காலேஜஸ் கிடைக்கும். மெயின்லி வந்து இந்த JEE கிளியர் பண்ணுறதே IITs, NITs, IIITs, GHITs இந்த மாதிரியான காலேஜஸில் ப்ளேஸ் ஆகிறது தான். இது எல்லாமே பார்த்திங்கன்னா டாப் இந்தியாவிலே இருக்கிற டெக்னாலஜி இன்ஸ்டியூட்ஸ் இதில் ப்ளேஸ் ஆகிறதுக்கு தான் இந்த JEE என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறோம். ஸோ இதை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 2024க்கான எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் பாருங்கள். இதில் ஜென்ரலுக்கு வந்து 89+, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 78+, OBCஸ்க்கு 74, SC 44+, அண்டு PWக்கு வந்து 0.11+ கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் எக்ஸாக்டாக டிசைட் ஆகலை. இப்போ இது வந்து எக்ஸ்பெக்டட் தான். இதை வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்கன்னா, ப்ரீவியஸ் இயர் என்ன கட் ஆஃப் வந்துச்சோ அதை வச்சு ஒரு ப்ரெடிக்ஷனில் இந்த கட் ஆஃப் மார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கட் ஆஃபை யார் டிசைட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா NTA, நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி. இவங்க தான் இந்த கட் ஆஃப் மார்க் வந்து டிசைட் பண்ணுறாங்க. இந்த கட் ஆஃப் மார்க் வச்சு நீங்கள் 32 NITs, 28 IITs அண்ட் 26 IIITs அண்ட் 33 GFTIs இதுக்கு இந்த மாதிரியான யூனிவர்சிட்டிஸ்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு சான்சஸ் வந்து கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு 180+ மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறீங்க JEEல. ஸ்கோர் பண்ணும்போது நீங்கள் NITயில் இருக்க யூனிவர்சிட்டிஸில் வந்து அட்மிஷன் வாங்கிக்கலாம். பட் நீங்கள் IITக்கு எய்ம் பண்ணுறீங்க அப்படின்னு வரும்போது நீங்கள் அரௌண்ட் 250+ மார்க் வந்து எடுத்துருக்கணும். இப்போ ப்ரீவியஸ் இயரில் நடந்த JEE எக்ஸாம்ஸ் வச்சு பார்க்கும்போது நீங்கள் இந்தியா லெவலில் ஒரு 5000 ரேங்க்கில் வரீங்கன்னா உங்களுக்கு பிடெக் அட்மிஷனுக்கு ரொம்ப குட்டாக இருக்கும். எங்கன்னா NITஸில். இந்த ஸ்லைடு வந்து நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டேபில் இருக்கணுமா. அதே மாதிரி ஃபாலோடு பை நீங்கள் JEEல எடுத்திருக்க மார்க் மட்டும் இல்லாமல் 12th 75% மார்க் எடுத்திருக்கணும். இது எல்லாமே இந்த NIT IITஸோட எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா. 75 மார்க்ஸ் இன் 12th. SC STஸ்க்கு வந்து 65% இருந்தால் போதும். ஸோ இப்போ ஃபர்தராக நம்ம இன்னும் இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். ப்ரீவியஸ் இயர் JEEக்கு மெயின் அதோட கட் ஆஃப் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, மினிமம் மார்க்ஸு இதெல்லாம் பற்றி பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஒரு விஷயம் நான் வந்து சொல்கிறேன். இந்த JEEல வந்து 2 பேப்பர் இருக்குது. ஃபஸ்ட் பேப்பர் வந்து பிடெக்காக எழுதுறது, செகண்ட் பேப்பர் B ஆர்க் அண்ட் B பிளானிங் இதுக்காக. அதே மாதிரி JEE 2 கேட்டகரியாக இருக்குது. ஸோ 2 டிவிஷன் மாதிரி JEE மெயின் அண்ட் JEE அட்வான்ஸ்ட். இந்த JEE மெயின் வந்து 12th கம்ப்ளீட் பண்ணுற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே எழுதலாம். பட் இந்த JEE அட்வான்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் JEE மெயினை கிளியர் பண்ணி அதில் நீங்கள் இந்தியாவிலேயே 2,50,000 இந்த ரேங்க்குள்ளே நீங்கள் வரீங்கன்னா ஸோ நீங்கள் JEE அட்வான்ஸ்டு எழுதலாம். நீங்கள் JEE அட்வான்ஸ்டு கிளியர் பண்ணோம்னா உங்களுக்கு IITஸில் சீட்ஸ் கிடைக்கும். ஈவன் தோ நீங்கள் JEE மெயின் கிளியர் பண்ணால் நீங்கள் நம்ம முன்னாடியே காமிச்ச மாதிரி NIT, IIT, IIITs, GHTIs இதில் இந்த மாதிரியான காலேஜில் நீங்கள் ப்ளேஸ் ஆகலாம். ஸோ IITனா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, ஆஸ் வெல் அஸ் NIT, நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIITs, Indian Institute of Information Technology, IIITs and GHTIs, Government Funded Technical Institute. இதெல்லாம் தான் இந்த அப்ரிவேஷனோட எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ ப்ரீவியஸ் இயர் JEE மெயின் கட் ஆஃப் பாருங்கள். ஆக்சுவலாக 2023 2013 வரைக்கும் நம்மக்கிட்ட இந்த டேட்டா இருக்குது. மினிமம் மார்க்கு இந்த டேபிள் பாருங்கள். 2023 ஜென்ரலுக்கு வந்து 90.7 கட் ஆஃப் மார்க்கும்,
இடபிள்யூஎஸ்க்கு 75.6, ஓபிசி என்சிஎல் நான் கிரீமி லேயரில் வரவங்களுக்கு 73.6, எஸ்சி வந்து 51.9 கொடுத்துருக்காங்க. ஃபாலோடு பை ஒவ்வொரு இயர் கொடுத்துருக்காங்க. 2022, 21 to 15 வரைக்கும் இருக்குது டேட்டா. அடுத்ததாக மார்க்ஸ், பெர்சன்டைல், ரேங்க்ஸ் இந்த 3 டிவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் இந்த பெர்சன்டைல்னால் இப்போ அவுட் ஆஃப் 100க்கு நீங்கள் எந்த ரேஞ்சில் வரீங்க, ஒரு 80யா 90யா 70யா அந்த மாதிரி டிசைட் பண்ணுவாங்க. மார்க்ஸ் வந்து டோட்டல் ஜேடபிள்யூ மெயின் ஃபஸ்ட் பேப்பருக்கு 300 மார்க்ஸ், செகண்ட் பேப்பருக்கு 400 மார்க்ஸ். அதாவது அந்த ஃபஸ்ட் பேப்பரில் பிடெக் வந்துடும், செகண்ட் பேப்பரில் பி ஆர்க் அண்ட் பி பிளானிங் வந்துடும். இப்போ அதை வச்சு பார்க்கும்போது 241+க்கு நீங்கள் மார்க் எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த 99.9% வரீங்க. சேம் அதே மாதிரி ரேங்க் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க பாருங்கள். நீங்கள் இந்த 241+ மார்க் வந்து 1 to 1233 இந்த ரேங்க்கில் நீங்கள் வந்துடுவீங்க. இப்படி தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க. இந்த ரேங்க் வந்து யார் ஸ்ப்ளிட் பண்ணுறாங்கன்னா, இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் கட் ஆஃப் வந்து என்டிஏ நேஷ்னல் டெக்னிக்கல் ஏஜென்சி இவங்க தான் வந்து இந்த கட் ஆஃப் மார்க் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜேடபிள்யூ ரேங்க் வந்து யார் டிசைட் பண்ணுறாங்கன்னா ஜோசா ஜாயிண்ட் சீட் அலோகேஷன் அத்தாரிட்டி, இவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் கீழே வருவாங்க. இவங்க தான் இந்த ரேங்க்கை வந்து டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இந்த பெர்சன்டேஜ் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய இங்கே இருக்கிற அந்த மார்க்ஸும் ரேங்க்கும் அதுக்கு டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. ஸோ நீங்கள் இதில் எந்த பர்சன்டேஜில் வரீங்களோ, எந்த மார்க்கில் வரீங்களோ அதை வச்சு உங்களோட ரேங்க் அண்டு அதரை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு கவுன்சிலிங்கில் சீட்ஸ் கிடைக்கும். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அதே தான். ஃபஸ்ட் பேப்பர் பார்த்தீங்கன்னா 300 மார்க், செகண்ட் பேப்பர் வந்து 400 மார்க். இதில் ஃபஸ்ட் பேப்பரில் பிடெக்கில் மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் ஆன்சர் பண்ணணும், என்ன மார்க்கு அதுவும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்ஸில் 25 கொஸ்டின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும் மேக்ஸிமம், கெமிஸ்ட்ரியில் 25, மேக்ஸில் 25. அதே மார்க் வந்து ஃபிசிக்ஸ் வந்து 100 மார்க்ஸுக்கு, கெமிஸ்ட்ரி 100, மேக்ஸ் 100. ஃபாலோ வந்து பிஆர்ஸில் பாருங்கள், மேக்ஸ் வந்து 22 கொஸ்டின் கண்டிப்பாக அட்டன் பண்ணணும், ஆப்டிடியூடில் 50, ட்ராயிங்கில் 2, அதேமாதிரி மார்க்ஸ் 100, ஆப்டிடியூட் 200, ட்ராயிங் 100 கொடுத்துருவாங்க. சேம் அது பிஆருக்கு பி பேச்சுலர் ஆஃப் பிளானிங்க்கும் மேக்ஸ் 20க்கு ஆப்டிடியூட் கொடுத்துருவாங்க. சேம் மேக்ஸ் 100, ஆப்டிடியூட் 200, பிளானிங்க்கு 100 கொடுத்துருக்காங்க மார்க்ஸு டோட்டல் மார்க்ஸ். இதை ஆட் பண்ணி செகண்ட் பேப்பரில் உங்களுக்கு 400, ஃபஸ்ட் பேப்பர் 300 வருது. அடுத்து பார்த்தோம்னா என்ஐடிக்கு இப்போ நீங்கள் ஜேடபிள்யூ மெயினில் இருக்கிற கட் ஆஃப் எவ்வளோ இருந்து நீங்கள் என்ஐடிக்கு போகணும் அப்படின்ற ஒரு விஷயம் பார்க்கலாம். ஸோ இந்த டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த என்ஐடி திருச்சி தான் வந்து இந்தியாவிலே இருக்க டாப் மோஸ்ட் ஃபஸ்ட்டு என்ஐடி ரேங்கிங்கில். ஸோ இந்த ரேங்கிங் எதை வச்சு பேஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங். என்ஐஆர்எஃப் வந்து நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம்ஒர்க். அந்த என்ஐஆர்எஃப் பற்றி ஒரு ப்ரீஃபான வீடியோ வந்து நம்ம முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணிக்கிங்க, உங்களுக்கு ஃபர்தர் டீட்டெயில் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ரேங்கிங் வச்சு தான் இங்கே இருக்கிற இந்த என்ஐடிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. என்ஐடி திருச்சி, என்ஐடி சூரத்கல், என்ஐடி ரூர்கேலா, என்ஐடி வாரங்கல், இது எல்லாமே ரேங்கிங் பேசிஸில் இருக்குது. அதே மாதிரி நம்ம சூஸ் பண்ணுற என்ஐடியில் கோட்டா எந்த மாதிரி கோட்டா கொடுத்துருக்காங்க. இந்த ஹெச்எஸ்என் கோட்டான்னா ஹோம் ஸ்டேட் கோட்டா, ஓஎஸ்ன்றது அதர் ஸ்டேட் கோட்டா. இப்போ இந்த ஹோம் ஸ்டேட்னால் நீங்கள் எந்த ஸ்டேட்டில் எக்ஸாம் எழுதியிருக்கீங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு தான் உங்களோட ஹோம் ஸ்டேட் கோட்டா. உங்களோட ஹோம் ஸ்டேட் கோட்டாவில் உங்களுக்கு 50% சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி அனதர் 50% அதர் ஸ்டேட் பீப்புளுக்கு. சேம் அதே மாதிரி அதர் ஸ்டேட்டுக்கு இப்போ நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருக்க என்ஐடிஸ்க்கு நீங்கள் இப்போ அப்ளை பண்ணணுன்னா அங்கே உங்களுக்கு 50% கிடைக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரம் தமிழ்நாடுனா அங்கே உங்களுக்கு இப்போ ஒரு கர்நாடகா ஒரு டெல்லி அப்படி பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு ஒரு 50% கோட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸ்ப்ளிட் பண்ணி. அந்த கோட்டாவில் இருக்க சீட்ஸ் படி என்ஐடியில் ஹோம் ஸ்டேட்டில் இருக்கவங்களுக்கு 5164 சீட்ஸும், அதர் ஸ்டேட்டில் இருக்கவங்க 1509, சூரத்கலுக்கு 3406, அதர் ஸ்டேட்டுக்கு 1984. இதே மாதிரி ஃபாலோ பை ஒவ்வொரு என்ஐடிக்குமே
ஹெச்எஸ் கோட்டா அண்ட் ஓஎஸ் கோட்டா கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து இப்போ நீங்கள் இசிஇ போகணும், இசிஇ டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த என்ஐடியில் உங்களுக்கு எந்த மாதிரி ஹெச்எஸ் கோட்டா அண்ட் ஓஎஸ் கோட்டா வருது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவுமே இது டேட்டா இருக்குது. ஸோ இது வந்து ஜேடபிள்யூ மெயின் இசி எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷனுக்கு டேட்டா இருக்குது. ஃபாலோடு பை ஒரு டிபார்ட்மெண்ட் பாருங்கள். இங்கே எலக்ட்ரிக்கலுக்கு கொடுத்துருக்காங்க அரௌண்ட் என்ஐடி. சேம் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த என்ஐடிஸில் எந்தெந்த கோர்சஸ் இருக்குது அதை வச்சு இந்த கோட்டா வந்து ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு இருக்குது, சிவிலுக்கு, ஆர்கிடெக்சர், எஸ் அது அந்த என்ஐஆர்எஃப் ப்ரீவியஸாக சொல்லியிருந்தேன். அந்த என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் எந்தெந்த காலேஜ் எந்த மாதிரி ரேங்க் வருது அதை வந்து கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. திருச்சி வந்து என்ஐடி இதில் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் 9th பிளேஸும், சூரத்கல்ல 12, ரூர்கேலால 16, ஃபாலோடு பை ஒவ்வொரு என்ஐடியோட ரேங்கிங் இங்கே இருக்குது. இப்போது என்ஐடிஸ்க்கு தேவைப்படுற ஜேடபிள்யூ மெயின் கட் ஆஃப் பற்றி பார்த்தோம். இப்போது ஐஐடியோட ஜேடபிள்யூ கட் ஆஃப் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் வைஸில் இப்போ நீங்கள் ஐஐடி ஜேடபிள்யூவில் சிஎஸ்சி எடுக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஐஐடி மெட்ராஸில் ஜென்ரலாக உங்களுக்கு 140 சீட்ஸும், இடபிள்யூ ஒரு வந்து 36, ஓபிசிக்கு 100, எஸ்டிக்கு 54, எஸ்டிக்கு 50, பிடபிள்யூ 4 சீட் இருக்குது. ஃபாலோடு ஒரு காலேஜுமே ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஐஐடி மெட்ராஸ் ஃபஸ்ட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் ஐஐடி மெட்ராஸ் தான் ஃபர்ஸ்ட். ஃபாலோடு பை ஐஐடி டெல்லிக்கு ஒரு ரேங்கிங்கு, அந்த மாதிரி ரேங்கிங் ஸ்ப்ளிட் ஆகுது. அதே மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கான கட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. பிடெக் ட்ரிபிள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் W4, ஃபாலோடு பை சிவில், மெக்கானிக்கல், இது கொடுக்குறாங்க. எஸ், நம்ம சொன்ன மாதிரி பாருங்கள், ஐஐடி மெட்ராஸோட என்ஐஆர்எஃப் ரேங்க் இது இருக்குது 1, டெல்லி வந்து 2nd ரேங்க், பாம்பே 4, இதெல்லாமே. அதே மாதிரி ஃபாலோடு பை ட்ரிபிள் ஐடி, இதுக்கான கட் ஆஃப் அது சொல்லியிருக்காங்க. ட்ரிபிள் ஐடி வாரியர், ட்ரிபிள் ஐடி அலகாபாத், இதோட காஞ்சிபுரம் ட்ரிபிள் ஐடி காஞ்சிபுரம் இதுக்கு. ஃபாலோடு பை ஜிஎஸ்டிஐ, அதுக்கான கட் ஆஃப் இதை பற்றி நீங்கள் இதில் தெரிஞ்சுக்கணும். காலேஜ் இதுதான் இதோட லிங்க் நீங்கள் ஃபர்தராக இந்த டீட்டெயில் வேணும். இந்த கட் ஆஃபில் இங்கே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு போய் பாருங்கள். ஸோ எந்தெந்த காலேஜெலாம் வந்து ஜேடபிள்யூ மெயின் ஸ்கோரை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது என்ஐஆர்எஃப் ரேங்கிங் லிஸ்ட்டு வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஐடி மெட்ராஸ், ஐஐடி டெல்லி, பாம்பே, கான்பூர், ரூர்க்கி, கரக்பூர் இவங்க எல்லாமே நீங்கள் ஜேடபிள்யூ மெயின் கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட அட்மிஷன் இங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு சீட் மேட்ரிக்ஸ் பை ஜோசா. இவங்க ஒவ்வொரு இயருக்கான சீட் மேட்ரிக்ஸ், ஐஐடிஸில் எவ்வளோ சீட்ஸ், என்ஐடிஸ்க்கு எவ்வளோ, ட்ரிபிள் ஐடிஸ், ஜிஎஃப்டிஎஸ்க்கு இதை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஓப்பன் பிடபிள்யூடி, ஜென்ரலில் இருக்கிற எக்கனாமிக்கலி வீக்கர், ஜென்ரல் எக்கனாமிக்கல் வீக்கர் ஆஸ் வெல் அஸ் பிடபிள்யூடி, எஸ்சியில் இருக்க பிடபிள்யூ, இந்த மாதிரி கேட்டகரியாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் சீட்ஸுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக நீங்கள் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஓவர்வியூவாக கட் ஆஃப், அந்த எவ்வளோ கட் ஆஃப் வந்து எப்படி டிசைட் பண்ணுறாங்க, என்ன கட் ஆஃப்க்கு எந்த மார்க்கு, ரேங்கிங், இதெல்லாமே பார்த்தோம். ரேங்கிங் யார் டிசைட் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரியான ஐஐடிஸ், என்ஐடிஸ், ட்ரிபிள் ஐடிஸ் இதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தோம். இப்போ நம்ம
டாப் இன்ஜினியரிங் காலேஜ் இப்போ நீங்கள் ஜேடபிள்யூ கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ எந்தெந்த மாதிரியான டாப் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து இருக்குது, அந்த காலேஜில் எந்த மாதிரியான கோர்ஸ்லாம் அலாட் பண்ணுறாங்க அதை வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஐஐடி டெல்லியில் யூஜி ப்ரோக்ராம் பாருங்கள். பயோகெமிக்கல், பயோடெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங், சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸாக இருக்கட்டும், மேத்தமெட்டிக்ஸ், கம்ப்யூட்டிங், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷனல், இண்டஸ்ட்ரியல், டெக்ஸ்டைல், இது மாதிரிலாம் இருக்குது. ஆஸ் வெல் அஸ் யூஜி கம் போஸ்ட் கிராஜுவேட் டியூவல் ப்ரோக்ராம் வந்து அதான் நீங்கள் ரெண்டுமே கம்பைன் பண்ணி படிக்கிற மாதிரி அந்த கோர்ஸ்லேயே இருக்குது. இது பார்த்திங்கன்னா பயோகெமிக்கல் அது பயோடெக்னாலஜி, கெமிக்கலுக்கு மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், இன்டெகிரேட்டட் எம்டெக். ஸோ இந்த மாதிரியான கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணி படிக்கலாம். வெப்சைட் லிங்க்குமே இங்கே இருக்குது. இந்த சீட்ஸ் பாருங்கள், 851 சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபாலோடு பை ஐஐடி பாம்பே. இங்கே இருக்க லிஸ்ட் ஆஃப் கோர்சஸும் பாருங்கள். அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஃபார் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ், கெமிக்கல், சிவில், சிஎஸ்சி, எலக்ட்ரிக்கல், ஃபிசிக்ஸ், மெக்கானிக்கல், மெட்டலர்ஜிக்கல் அது இருக்குது. ஆனால் டிஎல் டிகிரி அதுக்கான கோர்ஸ் ஏரோஸ்பேஸ், கெமிக்கல். சீட்ஸ் ஆஃபர் 880. வெப்சைட் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஐஐடி கரக்பூர். சேம் லிஸ்ட் ஆஃப் கோர்சஸ் பாருங்கள். ஏரோஸ்பேஸ் இல்லை புதுசு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபுட் இன்ஜினியரிங் இருக்குது. ஆர்கிடெக்சர் அண்ட் ரீஜியனல் பிளானிங், அதர் தேன் ஜியாலஜி அண்ட் ஜியோ ஃபிசிக்ஸ், ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ், இந்த மாதிரியான புது கோர்சஸுமே ஐஐடி கரக்பூரில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஜேடபிள்யூஇ மெயின் கிளியர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரியான காலேஜஸில் எந்த மாதிரியான கோர்சஸ் இருக்குது இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் எப்போன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட கட் ஆஃப் ரேங்க் இதெல்லாம் டிசைட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் எந்த மாதிரி சூஸ் பண்ண போகிறீங்கிறத பார்க்கலாம். இன்னொரு மெயின் திங் உங்களை ஜஸ்ட் ரிமைண்ட் பண்ணுறதுக்கு, ஐஐடி நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா மினிமம் 250+ மார்க்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் டாப் 5000 ரேங்க் ஆல் ஓவர் இந்தியாவில் நீங்கள் வந்திருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஜேடபிள்யூ அட்வான்ஸ் கிளியர் பண்ணியிருக்கணும். இது பேசிக் ரூல் டு அப்ளை ஃபார் ஐஐடி. சப்போஸ் நான் வந்து இதில் வரல சார், நான் கொஞ்சம் 250 மார்க் இல்லாமல் ஒரு 180+ இருக்கேன், அப்படி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக என்ஐடி, IIIT, GHTSக்கு அப்ளை பண்ணலாம். உங்கள் லிஸ்ட்டில் அடுத்து ஐஐடி கான்பூர்.
கிட்டத்தட்ட 21 டிபார்ட்மெண்ட்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இது ஜஸ்ட் ஒரு பேசிக் லிஸ்ட் தான். இது இல்லாமல் உங்களுக்கு இன்னும் ஃபர்தர் டீட்டெயிலுக்கு நீங்கள் இங்கே இருக்க வெப்சைட்டை கிளிக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது ஐஐடி வாரணாசி. இங்கே ஆஃபர் ஆகிற கோர்ஸஸ் செக் பண்ணுறது. நியூ கோர்ஸ் பாருங்கள், செராமிக் இன்ஜினியரிங். சீட் வந்து 379. இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் தன்பாத். இது ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ் பீரியடில் பிரிட்டிஷர்ஸால் ஓப்பன் பண்ணப்பட்ட ஒரு கவர்மெண்ட் யூனிவர்சிட்டி, பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட். இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்ஸஸ் பாருங்கள். இன்ஜினியரிங், ஃபிசிக்ஸ், என்விரான்மெண்டல், மினரல் இன்ஜினியரிங், மைனிங், மெஷினரி இன்ஜினியரிங், பெட்ரோலியம், இந்த மாதிரி கோர்ஸஸ் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறது நீங்கள் இந்தியன் ஸ்கூல் ஆஃப் மைன்ஸ் தன்பாத் ஜார்க்கண்ட் இங்கே ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம நேதாஜி ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் இருக்கிறது. ஸோ இங்கே ஆஃபர் பண்ணுற கோர்ஸஸ் பயோடெக்னாலஜி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், மேனுஃபேக்சரிங், வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் நிறைய இன்ஃபர்மேஷன் கெயின் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு ஃபர்தர் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதுவும் செக் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் ஏதாவது வேணும், டீட்டெயில்ஸ் வேணும்னா அங்கே இருக்க லிங்க் கிளிக் பண்ணி நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தர் உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் எதாவது போடணும் ஐடியாஸ் இருந்துச்சுனாலும் நமக்கு அதை தெரியப்படுத்துங்க. நம்மளோட ஓல்டு வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.